Hello students, welcome to our channel High Focus Academy. ஸோ இது வரைக்கும் நம்ம மேக்ஸ்க்கான வீடியோஸ் தான் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து சயின்ஸ்க்கான வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 6th ஃபர்ஸ்ட் சாப்டர், அதாவது காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோ இந்த சாப்டர் ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான இன்ட்ரடக்ஷன் பார்ட் என்ன அப்படிங்கிறத சின்னதாக ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட்குள்ளே போகலாம் நம்ம. ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, நம்ம ஃபுட்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ், அதாவது என்னென்னலாம் இருக்குது, நம்ம சாப்பிட்ற டே டு டே ஃபுட்டில் வந்து என்ன டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குது, எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், ஸோ அதில் என்ன நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது, பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபுட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய டெஃபிஷியன்சி எல்லாம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டெய்லி எடுத்துக்கிற ஃபுட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், இது மட்டும் இல்லாமல் வாட்டரும் இருக்கணும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து நீங்கள் எடுத்துக்கும் போது தான் வந்து அது பேலன்ஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், கிரெயின்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ரோட்டீன் அதிகமாக எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்கன், அண்ட் தென் வந்து சோயாபீன்ஸ், நட்ஸ், கிராம்ஸ், இது எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மினரல்ஸ் வந்து நமக்கு எக்கு, ஃப்ரூட்டு, ஃபிஷ், மில்க், ஸ்பினாச், இது எல்லாமே எடுத்துக்கும் போது, ஸ்பினாச்சஸ், கீரை, இதெல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு உடம்புக்கு தேவையான மினரல்ஸும் நமக்கு அதிகப்படியாக கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட்ஸ் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா மெய்ஸ், லென்டில்ஸ், எல்லா டைப் ஆஃப் லென்டில்ஸ்லேயும் வந்து இருக்குது, ரைஸ்லேயும் வந்து அதிகமாக இருக்குது. ஃபேட் அதிகமாக இருக்கிற ஃபுட் வந்து கண்டென்ட் பார்த்திங்கன்னா எக்கு, யோக்கு, மில்க்கு, மீட்டு, ஃபிஷ்ஷு, கீ, இவங்க எல்லாருமே வந்து ஃபேட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸசைஸ் வந்து பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட் வந்து பேர்ன் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வாட்டர் கண்டென்ட் கண்டிப்பாக நம்ம பாடியில் மெயின்டைன் ஆகணும். சஸ்டெயினபிள் அமௌண்ட் வந்து மெயின்டைன் ஆகலை அப்படின்னா நமக்கு டீஹைட்ரேட் ஆகி மயக்கம் வர்றது, இது எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும். வாட்டர் கண்டென்ட்டை வாட்டராக மட்டும் இல்லாமல் ஜூஸ் ஃபார்மேட்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டும் இருக்கிற, எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கிற ஃபுட்டு எடுத்துக்கும் போது தான் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும். நம்ம ரொம்ப நல்லா வளர முடியும். இல்லைன்னா வந்து அந்த ஏஜ்க்கான வளர்ச்சி இல்லாமல் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸோடு நம்ம வந்து அவஸ்தைப்படுற மாதிரி இருக்கும். நம்மளோட ஐக்யூ லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம், நல்ல க்ரோத் ஃபேக்டர் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும்போது கரெக்டான ஏஜுக்கு நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டோட நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அடுத்தது நம்ம என்னென்ன ஃபுட்டில் என்னென்ன டைப் ஆஃப் ரீஜன்ஸ், அதாவது என்ன டைப் ஆஃப் இடத்துலலாம் வந்து எல்லோரும் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எம்மி கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஏன் எம்மி கண்ட்ரி? ஸோ நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் கூட பார்த்துருப்போம், நிறைய ஃபுட் விளாகர்ஸ் தான் வந்து அதிகமாக இருப்பாங்க. வை? பிகாஸ் வி இண்டியன்ஸ் ஆர் ரொம்ப ஃபுட்டில் வந்து க்ரேஸியான ஒரு விஷயங்களை ஃபீல் பண்ணுறவங்க, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப ஈகராக வந்து நம்ம ஒர்க் அவுட் இது பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரீஜியன்ஸில் என்னென்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ நம்ம சாப்பிட்ற ரோட்டி, ஜோலி பட்டுரே, இவங்க எல்லாமே வந்து பஞ்சாபில் தான் வந்து அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி ராஜஸ்தான். ஸோ பட் எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டும் இந்தியா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது. பட் பஞ்சாபில் வந்து சோலே பட்டோரே அண்ட் தென் ரோட்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த மக்கள் வந்து அதிகமாக அதை தான் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ராஜஸ்தானில் கச்சோரி, தமிழ்நாடில் வி லைக் புட்டு, தக்காளி சாப்பாடு, அண்ட் தென் அசாமில் தோய் சித்ரா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆலு ஃபுட் அண்ட் குல்ச்சா எல்லாமே வந்து மக்கள் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ், ஒரு ரீஜன்லையும் என்னென்ன டைப் ஆஃப் ஃபுட் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, அங்கே எது ரொம்ப ஃபேமஸுங்கிறது உங்களுக்கு இங்கே வீடியோ இமேஜோட வியூ ஆகும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்தது ஃபுட்டில் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போமா? ஸோ ஜென்ரலாக ஃபுட்டோட காம்பனன்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, அதே மாதிரி நான் நியூட்ரியேட்டிவ் அப்படின்னும் ஒரு நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட். ஸோ நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், இது எல்லாமே வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸில் வந்து வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ
அடுத்தது மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸில் தான் வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு. ஸோ இதே மாதிரி நான் நியூட்ரியேட்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து அது வாட்டரும், நம்ம உடம்புல டைஜஷனுக்காக நம்ம எடுத்துக்கிற ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டும் தான் வந்து நான் நியூட்ரியேட்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது நியூட்ரியன்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஸோ நியூட்ரியன்ட் அப்படின்னா ஜஸ்ட் அது வந்து நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறோம் இல்லையா, அது வந்து நம்ம வளர்ச்சிக்காகவும், நம்ம ஃபர்தராக அடுத்தடுத்தது இன்னும் க்ரோ ஆகணும். அதாவது நம்ம ஹைட் வளரும். பிறந்தப்ப இருந்த மாதிரி சின்னதாகவே நம்ம இருக்கோமா? இல்லை இல்லையா? ஸோ அடுத்தடுத்தது அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளருவோம். ஸோ அந்த பாடியோட அந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறது, ஸோ ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு தான் நமக்கான நியூட்ரியன்ஸை கொடுக்கும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஹெல்தி ஃபுட்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஜங்க் ஃபுட்ஸ்லலாம் வந்து எந்த பெரிய நியூட்ரியன்ஸும் கிடையாது. நிறைய வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் தான் வந்து சாப்பிடணும். ஸோ நியூட்ரியன்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, அண்ட் தென் நான் நியூட்ரியேட்டிவ் எலிமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ நம்ம உடம்புல நடக்கிற நிறைய டைப் ஆஃப் ஒரு வேலையும், அதாவது ஒரு கிட்னி ப்ராசஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், லங்ஸு, ஹார்ட், ஸோ எல்லாமே வந்து அதோட ஒர்க்ஸை வந்து கரெக்டாக பண்ணுறதுக்காக, அந்த பயாலஜிக்கல் ஒர்க் எல்லாமே கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கான நியூட்ரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அதுக்கான எனர்ஜி கிடைச்சா மட்டும்தான் வந்து எல்லாமே அந்த செல்ஸ் எல்லாம் க்ரோ ஆகும். அதில் ஏதாவது இன்கேஸ் இப்போ நமக்கு ஒரு அடிபடுது, ஒரு சர்ஜரி நடக்குது அப்படின்னா அதுலேருந்து நம்ம அந்த காயத்துலேருந்து நம்ம ஆறி அதுக்கப்புறம் ஃபர்தராக அடுத்த இதில் வந்து நம்ம மூவ் பண்ணி போகிறோம். கால் உடஞ்ச மாதிரியே இருக்கா இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா சர்ஜரிக்கு அப்புறமா எழுந்து நடக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த க்ரோத், அந்த செல்லுலர் உள்ளே நடக்கிற ஒரு அந்த ரிப்பேர்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே தாண்டி நம்ம ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கான பேலன்ஸ்டு டயட், அதாவது நியூட்ரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து நமக்கு என்னென்ன விட்டமின் என்னென்ன டிசீஸ்லேருந்து நம்மளை சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி நம்மளை ஸ்கர்வி அப்படிங்கிற டிசீஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றும். ஸோ இதனால் என்னென்னலாம் நமக்கு நடக்கும் அப்படின்னா, ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மங்கலாக மாறும், கண் வந்து அதே மாதிரி ஒரு மாதிரி உள்ளே போய் மாறும், டீத் எல்லாமே வந்து அங்கங்கே நமக்கு விழறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது விட்டமின் சியோட டெஃபிஷியன்சியில் நடக்கும். ஸோ இதே மாதிரி ப்ரோட்டீன். ஸோ அடுத்தது ப்ரோட்டீன்னா என்னென்னு பார்ப்போமா? ஸோ இது வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸில் வரும். இதில் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்குது. ஸோ இதுதான் நமக்கான க்ரோத், ரிப்பேர், மெயின்டெனன்ஸ், நம்ம பாடிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ரோட்டீனால் தான் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் இப்போ வியூ ஆகும். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ரோட்டீனோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போமா? ஸோ மெயினாக நம்ம உடம்புல ஒரு டிஷ்யூஸும் வந்து க்ரோ ஆகிறதுக்கு, அதுக்கு தேவையான அந்த டெவலப்மெண்ட்டுக்கு, அந்த ஆர்கன்ஸ்க்காகட்டும், அந்த ஸ்கின் கலர், ஹேர் க்ரோத், நெயில்ஸ் வளர்றது, இது எல்லாத்துக்குமே வந்து ப்ரோட்டீன் தான் வந்து மெயினான ஒரு சோர்ஸ் கண்டென்ட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ், அதாவது மெயினாக நம்ம உடம்புல நடக்கிற எல்லா பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கும் ஒரு மெயினாக ஒரு கேட்டலிஸ்ட்னால் என்ன தெரியுமா? கேட்டலிஸ்ட்னால் ஒரு ரியாக்ஷன் வேகமாக நடக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம். அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் நம்ம உடம்புல கரெக்டாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ப்ரோட்டீன் தான். ஸோ ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து கம்மியாக இருந்தால் நமக்கு போன்ஸ்லலாம் வந்து பெயின் வரும், நீ பெயின்லாம் வரும். ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ் க்ரோ ஆகிறதுக்கும், ஏதாவது புதுசாக டிசீஸ் வந்தால் அதை எதிர்த்து நம்ம உடம்பு போராடுறதுக்கு நமக்கு மெயினான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதும் வந்து ப்ரோட்டீன் தான். அதே மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், இது எல்லாமே நம்ம உடம்புல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் கரெக்டாக எடுத்திங்கன்னா மட்டும்தான் வந்து நடக்கும். அப்படி இல்லைன்னா அங்கங்கே தேங்கி போயிட்டு உடம்புல வந்து வேஸ்ட் வெளியே வராமல் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ப்ரோட்டீன் எங்கேருந்தெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வெஜிடேரியனில் மீட், பவுல்ட்ரி, ஃபிஷ், எக்ஸு, இது எல்லாத்துலேருந்தும் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் மில்க், சீஸ், யோகர்ட், இதில் இருந்தெல்லாமும் வந்து நமக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பிளான்ட் சோர்ஸஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெக்யூம்ஸ், சோலா ப்ராடக்ட்ஸ், நட், சீட்ஸ், அண்ட் தென் ஹோல் கிரெயின்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு பிளான்ட் சோர்ஸஸ்லேருந்து கிடைக்கிற ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. ஸோ ஃபர்தராக இதுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அடுத்த அப்டேட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும்.